வெல்கம் டு எர்னிங் பாலகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம வந்து நாய் வளர்ப்பை பற்றியும் நாய்கிட்டேருந்து குழந்தைகளை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொடுக்குற சின்ன சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் போன்ற வீடியோக்களை மேக் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நாய் வளர்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்காகவும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து குழந்தைகளையும் வந்து நாய்கள்லேருந்து வந்து பாதுகாக்க அதை விட ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன்னா இடைக்காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து நாய்கள் வந்து அதாவது குழந்தைகள் வந்து கடிச்சிருக்குது. ஸோ எதுக்காண்டி வந்து நாய்கள் வந்து குழந்தைகள் வந்து கடிக்குது. ஸோ வந்து அப்படி கடித்தா இல்லாட்டா நாய் வந்து குழந்தைகள் மேலே வந்து பாயிற மாதிரி வந்துச்சுன்னா அது எப்படி வந்து தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விழிப்புணர்வுகள் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வந்து இன்றைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் பணக்காரங்க இருக்காங்க, ஏழை மக்கள் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து டாக்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வளர்க்குறாங்க. ஸோ வந்து ஆனால் முறையை வந்து டாக்ஸை வந்து நம்ம வந்து பப்பிலேருந்து நம்ம வாங்கி அதை ட்ரெயினப் பண்ணி கரெக்டாக வந்து நம்ம வளர்த்தோம்னா வந்து அது வந்து இந்த சொசைட்டியில் வீட்டில் இருக்கிறவங்களை வந்து கண்டிப்பாக வந்து எந்த தொந்தரவும் பண்ணாது. கரெக்டாக வந்து அது மெயினாகி வளர்ந்துட்டு இருக்கும். ஆனால் சப்போஸ் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் இருந்தால் மட்டும்தான் வந்து அது வந்து சில சமயங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி வந்து அது வந்து கடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ரொம்ப அக்ரெசிவான டாக் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ராட்வீலர் தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ ராட்வீலர் பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ரொம்ப அக்ரெசிவான டாக்னு சொல்கிறோம். ஆனால் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா வந்து அந்த நாய்களுக்கும் சில அதிசயங்கள் இருக்குது. ஸோ சாதாரணமாக வந்து நம்ம ஸ்ட்ரீட்டில் பார்க்குற இந்த டாக்ஸுக்கும் என்ன குணாதிசயங்கள் இருக்குதோ அதே குணாதிசயங்கள் தான் வந்து நம்ம அந்த பெரிய பெரிய நாய்களுக்கும் பெரிய பெரிய வகைகள் உள்ள சார்ந்த நாய்களுக்கும் இருக்குது. நம்ம வந்து நாய்களை பார்த்திங்கன்னா வந்து ராட்வீலர் எடுத்துக்கலாம். அப்புறம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து எக்கச்சக்கமான நாய்கள் இருக்குது. ஸோ வந்து ஆஸ்திரேலியன் ஷெப்பர்ட் இருக்குது, ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்குது, அப்புறம் வந்து லேப்ரடார்ஸ் இருக்குது, ஸோ அலஸ்கான், அப்புறம் ஆப்கான் ஹவுண்டு, கூலி, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான நாய்கள் நம்ம சொல்லிகிட்டே போயிடலாம். ஆனால் எல்லா டாக்ஸும் பார்த்திங்கன்னா வந்து அதோடைய ஒரு முகமான அக்ரெசிவ் முகத்தை காமிக்கும். ஆனால் இருந்தாலுமே நம்ம வந்து கையாளுத விதத்தை வச்சு நம்ம வந்து கரெக்டாக கையாண்டோம்னா வந்து அது நம்ம மேலே வந்து அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு டாக் வந்து பப்பீஸ்லேருந்து வாங்கி நம்ம வந்து ட்ரெயினப் பண்ணி ஸோ அதுக்கு உண்டானது வந்து என்ன தேவையோ. ஸோ இப்போ வந்து காலைல வந்து டாக்ஸ் நம்ம வந்து ஒரு 1 பாத்ரூம் இல்லை 2 பாத்ரூம் நம்ம வந்து வெளியில் வெளியே கூட்டு போனதுக்கு அப்புறமாட்டு அதை வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டு வீட்டில் அதுக்கு தேவையான உணவுகளை வந்து நம்ம கொடுத்து அதாவது சாப்பிட்டு ஸோ வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள ஸோ வந்து பெரிய பெரிய டாக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெளியே கூட்டு போக முடியாது. ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ ஸோ அவங்கள்ட்ட வந்து அந்த டாக்ஸ் வந்து பழக விட்டு ஸோ அது மூலமாட்டு வந்து ஓனர் இல்லாமல் இருந்தாலுமே வந்து இந்த டாக்ஸ் வந்து யார் வீட்டில் இதை யார் என்ன சொன்னாலும் சரி தான் அதை வந்து கட்டுப்படுற மாதிரியான ஒரு சில ஒபீடியன்ஸ்லாம் இருக்கும். அதை நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். ஸோ கற்றுக் கொடுத்துட்டோம்னா வந்து ஓனர்ஸ் இல்லாமல் இருந்தாலுமே வந்து மற்றவங்க வீட்டில் இருக்கிறவங்க மெம்பர்ஸ்னு சொல்லும்போது வந்து ஒபே பண்ணுற மாதிரி அது வந்துடும். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்து ஏற்படுத்தி கொடுத்துலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் எடுத்தாலுமே வந்து அக்ரெசிவான டாக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த டாக்ஸ்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா சில சமயங்கள் வந்து சின்ன குழந்தைங்க போகிறாங்க. ஸோ சின்ன குழந்தைங்க வந்து ஒரு 2ஆம் 3ஆம் படிக்கிற குழந்தைங்கள்லாம் அவங்க போகும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அக்ரெசிவாக வந்து என்ன ஆகுதுன்னா வந்து சில நாய்களுக்கு வெறி பிடிச்சிருது. சில டாக்ஸுக்கு அது மேலே பாஞ்சிருது. சில டாக்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஸோ பெரிய பெரிய ரிச் ஃபேமிலியில் இருக்கிறவங்க இல்லாட்ட வந்து சாதாரண மிடில் கிளாஸில் ஃபேமிலியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாயை வச்சு வீட்டில் வச்சு வளர்ப்பாங்க. சிட்டி சைடில் இருக்கிறவங்க வளர்ப்பாங்க. ஸோ அப்படி சிட்டி சைடில் இருக்கிறவங்க வந்து நாய்களை வீட்டில் வச்சு வளர்க்கும்போது வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்காண்டி வந்து அதாவது 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் இந்த மாதிரி வந்து நாய்களை வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வெளியே கூட்டுருவாங்க. ஸோ வெளியே கூட்டு வரும்போது என்ன ஆகுனா வந்து சில சமயங்களில் வந்து அது ஓனர்களையும் மீறி வந்து ஸ்ட்ரீட்டில் வரவங்களை வந்து கடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்குது, கடிச்சிருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அந்த நேரத்தில் வந்து இப்போ வந்து ஒரு டாக்ஸ் வந்து இது பண்ணும்போது என்ன பண்ணணும். இல்லைனா வந்து சாதாரணமாக நம்ம வந்து ஒரு 2 வீலர்ஸில் போகும்போதோ இல்லாட்ட வந்து நம்ம ஒரு காரில் போனால் கூட தப்பிச்சிக்கலாம். 2 வீலர்ஸில் போகும்போது என்ன பண்ணுவோம்னா வந்து சில நாய்கள் என்ன பண்ணியிருக்குன்னா வந்து துரத்தும். ஸோ வந்து யார் 2 வீலரில் போகிறாங்களோ அவங்களை துரத்தும். ஸோ அவங்கள பார்த்திங்கன்னா இது காரணம்னு பார்த்திங்கன்னா போகும்போது அந்த நாய்களை வந்து துன்புறுத்திருப்பாங்க. ஸோ என்ன ஒன்லி சில சமயம் பைக்கை வச்சு இடிச்சிருப்பாங்க, சில சமயம் இல்லாட்ட வந்து கல்லை கொண்டு அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டி அதுக்கு ஒரு மெமரைஸ் இருக்கும். ஸோ அந்த மெமரைஸை வச்சு பார்த்தோன்னே ஸோ இதை வச்சு தான் அடிச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னா இதில் போகிறவங்கள விடக்கூடாது. ஸோ அப்படிங்கிற அதோடைய ஓல்டு மெமரிஸ் என்ன ஆகுதுன்னா வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து பைக்கில் போகிறவங்களே இல்லாட்டா நம்ம வந்து ஓடி போகிறவங்களே வந்து துரத்துது. மேக்ஸிமம் வந்து டாக்ஸ் வந்து எவ்வளோ பெரிய நாயாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய டாக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. அது வந்து நீங்கள் வந்து ஓடி போகும்போது ஓடி போகாதீங்க. அது ஓடி போனால் எல்லா டாக்ஸும் வந்து கண்டிப்பாக துரத்த தான் செய்யும், கண்டிப்பாக கடிக்க தான் வரும். என்ன சொல்கிறது, இது வந்து டாக்ஸ்க்கே உண்டான ஒரு பேசிக் சென்ஸு. ஸோ வந்து நாய்களை பார்த்தா ஓடக்கூடாது. இது வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படியே வந்து நீங்கள் வந்து வேகமாக பைக்கில் போகும்போதும் நாயை கிராஸ் பண்ணி போகிறீங்க, ஒரு நாய் வந்து பின்னால் உங்களை துரத்தி வருதா, ஒன்றும் பண்ணாதீங்க. பைக்கை ஸ்டாப் பண்ணி அங்கேயே நின்று திரும்பி பாருங்கள். அது போயிடும். அது எப்பேற்பட்ட டாக்காக தான் பரவாயில்ல, ராட்வீலர் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி வந்து பெரிய ஜெர்மன் ஷெப்பர்ட் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நாய் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் வந்து பைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி நின்னாலே சரி தான், திரும்பி பார்த்தாலே சரி தான், அது உங்களை விட்டு போயிடும். இல்லாட்டா வந்து அது அப்படியே ஸ்டன்னாகி நிற்கும். ஸோ அந்த மாதிரி தான் நாய்களுடைய குணாதிசயங்கள். ஆனால் நீங்கள் ஓட என்ன பண்ணணும்னா இல்லாட்டா பைக்கில் வந்து ஸ்பீடாக என்ன பண்ணுன்னா வந்து உங்களை வந்து
பின்தொடரும், கடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து சொல்லலாம், என்னப்பா உனக்கான தெரியும், நீ வந்து சொல்லிடுவேன், ஆனால் இது வந்து அதில் அந்த சிச்சுவேஷனில் இருக்கவங்களாம் தெரியும் அப்படின்னு இங்கே சொல்லி எனக்கு புரியுது. பட் இருந்தாலுமே வந்து நம்ம ஸ்பீடாக போகும்போது என்ன ஆகுனா நம்மளை துரத்தும். அந்த ஒரு செகண்டில் நம்ம வந்து என்ன மாதிரி திங்க் பண்ணி வந்து பைக் ஆஃப் பண்ணி நிற்கிறதுனாலையோ இல்லாட்டி ஸ்லோ பண்ணுறதுனாலையோ நம்ம வந்து அந்த நாயும் ஸ்டாப் ஆகும். நம்ம ஒரு செகண்ட் நம்ம அதை பார்க்கும்போது என்ன ஆகுனா அது நம்ம குலைக்கும். கண்டிப்பாக நான் குலைக்காதுன்னு சொல்ல வரல, கண்டிப்பாக குலைக்கும். குலைச்சாலுமே வந்து அது நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் நிற்கும்போது என்ன ஆகுனா அது அமைதியாக இருக்கும். கண்டிப்பாக அப்படி கடிக்கிறது வந்து நீங்கள் வந்து தப்பிக்கலாம். இது ஒரு வகை. ஆனால் குழந்தைகளை வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்லி ட்ரெயின் பண்ணணும்னா வந்து நாயை பார்த்தா ஓடக்கூடாது, நாயை பார்த்தா கல்லை கண்டு அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரெயினை பண்ணி நம்ம வளர்க்கணும். ஏன்னா வந்து நாயை வந்து கண்டு பம்பினதால் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அதை வந்து கடிக்க வருது. ஆனால் நாய் ஒரு பக்கம் நாய் கண்ணை பார்க்க வேண்டாம். என் பாட்டு நீங்கள் நம்ம எந்த திசையை பார்த்து நடந்துட்டு போகிறோமோ அந்த திசையை பார்த்து நம்ம நடந்து போகிறோமா நாய் நம்மளை எதுவும் பண்ணாது. ஸோ அப்படி இப்போ சொல்லணும். ஸோ வந்து நாய்கள் வந்து ஓடக்கூடாது. நாய்களை பார்த்தா ஓடனா கண்டிப்பாக நாய் கடிக்கும். இதான் நாய்க்கு உண்டான பேசிக்ஸ் இது. ஸோ இதை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி நம்ம வந்து வளர்க்கலாம். ஆனால் அதே போல் வந்து சில டாக்டர் வந்து வெறி பிடிச்சி அக்ரெசிவாக வந்து குழந்தைகளை தாக்கும்போது நம்ம என்ன பண்ணால் வந்து அதை வந்து கண்டிப்பாக துரத்தி தான் ஆகணும். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம வந்து அந்த நாய்களை தாக்குறதுக்கு உண்டான சில இதில் வந்து நம்ம வந்து முற்படுறோம். அப்படிங்கும்போது நம்ம வந்து காக்கிறதுக்கு வந்து நாயை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து தாக்கி தான் ஆகணும். அது வேறு வழி கிடையாது. ஆனால் வந்து அது ஒரு சில ரேர் கேஸ்லாம் நடக்கும். மேக்ஸிமம் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி இருந்தாலுமே வந்து குழந்தைகளை சுற்றி நிறைய பெரியவங்க இருப்பாங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ஸோ வந்து பேசிக்காக வந்து குழந்தைங்களுக்கு சொல்கிறது என்ன விஷயம்னா வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஏன்னா வந்து இன்றைய டேஸில் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ கொண்டு நம்ம வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதே போல் வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வேலுங்கி பாலசன். தேங்க்யூ. ஹெட்ஸ் ஆஃப்.